அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசனை மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்துள்ளார்கள். வானதி சீனிவாசன் மிரட்டி இருக்கிறாங்க. நீங்க வானதி சீனிவாசன் சொல்றாங்க, நான் ஒரு கடைக்கு போய் ஜிலேபியே சாப்பிட்டதில்லை அப்படின்னு. இன்னும் வானதி என்னென்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஜிலேபின்னா என்னன்னே எனக்கு தெரியாது, நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற அளவுக்கு கூட இந்த அம்மா. இவங்க 3 பேர் தான் அங்க இருக்கிறாங்க அந்த ரூம்ல. ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், வானதி சீனிவாசன், அன்னபூர்ணா சீனிவாசன். அவங்களுடைய பிஏ தான் பக்கத்துல இருந்திருப்பாங்க. அவங்களே விட்டு வீடியோ எடுக்க வச்சு அந்த வீடியோ சேனல்ஸ் கொடுக்குறாங்க. ஆமா, இன்னைக்கு வானதி சீனிவாசன் சொல்றாங்க, நாங்களும் ஒரு பெண் தானே, அதனாலதானே இப்படி கேக்குறீங்க, இந்த இடத்தில் ஒரு ஆண் அமைச்சர் இருந்திருந்தால் நீங்கள் இப்படி கேட்டு இருப்பீர்களா அப்படின்றாங்க. பாஜக என்பதே ஒரு ரேபிஸ்ட் கட்சி. அந்த கட்சியில இருந்துகிட்டு என்ன நீங்க பெண் தானே அப்படின்னா நாங்க என்ன எலிச்சவாயனா? எங்கெல்லாம் பார்த்தா அப்படி தெரியுதா? இதே வானதி சீனிவாசனுடைய எம்எல்ஏ அலுவலகத்தில் ஒரு பெண்ணை தொடர்ச்சியாக ரேப் பண்றான் அவங்களோட சொந்தக்கார பையன். அந்த பையனை காப்பாத்துற வேலையை தான் வானதி சீனிவாசன் செஞ்சாங்க. முதல்ல வரியை நீக்கியான்னு அவர் கேட்டிருக்கணும். ஆனா அவர் ரெகுலரைஸ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை தான் வைக்கிறாரு. அங்க இருக்கிறவங்க சிரிச்சுட்டாங்க. சிரிச்சுட்டா தாங்க முடியுமா மாமியால? மாமிக்கு எரிச்சல், அதே போல வானதிக்கும் எரிச்சல். அந்த எரிச்சலை அங்க காட்ட முடியாது. காட்டினா எல்லா தொழிலதிபர்கள் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கணும். இன்னும் சொல்ல போனால், வெங்காயம் பூண்டு விலை ஏறி போச்சு, ஒரு சட்னி அரைச்சு கூட மக்களால சாப்பிட முடியல, என்னங்க இப்படி எல்லாம் செய்யறீங்க அப்படின்னு நாடாளுமன்றத்தில் கேட்டா, எங்க ஆத்துல பூண்டு வெங்காயம் எல்லாம் சாப்பிடுறது இல்ல அப்படின்னு திமிராக பதிலளித்தவர் இந்த நிர்மலா சீதாராமன். தமிழ்நாடு அரசு நிவாரணம் கொடுத்துச்சு, 6000 ரூபாயை பிச்சைன்னு சொன்னாங்க. இது எவ்வளவு கேடுகட்ட ஒரு விஷமத்தனமான வார்த்தை. ஸ்ரீவைகுண்டம் கோயிலுக்கு போயிட்டு உண்டியல்ல போடாதீங்கோ, காசை தட்டுல போடுங்கோ அப்படின்னு அங்க போய் அட்வைஸ் பண்ற பாஜகவை சார்ந்த மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. வானதி சீனிவாசனுக்கும் ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கும் இடையே நடக்கின்ற ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஜிஎஸ்டி தொடர்பாக ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கேள்வி எழுப்பிய அன்னபூர்ணா சீனிவாசன் நேற்று மன்னிப்பு கேட்டுள்ளார். இது தொடர்பாக பேச திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. இது அவர் செய்து தப்புன்றதை உணர்ந்து கேட்டிருக்கிறாரா, இல்ல ஒரு நெருக்கடியின் பேர்ல இந்த மன்னிப்பு கேட்கப்பட்டிருக்கிறா? அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசனை மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்துள்ளார்கள். வானதி சீனிவாசன் மிரட்டி இருக்கிறாங்க, நீங்க நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்கணும், அது எப்படி எல்லாரும் கூடி இருக்கிற இடத்துல ஜிஎஸ்டி வச்சு காமெடி பண்ணுவீங்களா அப்படின்னு மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறார்கள். அந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும். அவர் கேள்வி கேட்கும் பொழுது அவருடைய உடல் மொழி எப்படி இருந்தது, மன்னிப்பு கேட்கும் பொழுது அவருடைய உடல் மொழி எப்படி இருந்தது, இதுக்கு இடையில என்ன நடந்தது அப்படின்னா மிரட்டப்பட்டு இருக்கிறார். ஆனா வானதி சீனிவாசன் சொல்றாங்க, அவருதான் விடாம எனக்கு போன் பண்ணி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னாருன்னு. அவர் ஜிஎஸ்டியை ரத்து பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தா பயந்துகிட்டு நான் தெரியாம கேட்டுட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அவரு சீர்படுத்துங்க, எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஏத்தி விடுறதுனா கூட 18% ஏத்தி விடுங்க அப்படின்னு தான் அவர் அந்த வீடியோவிலே சொல்றாரு. அப்படி சொல்றவரு தானா எதுக்கு மன்னிப்பு கேட்க போறாரு? அப்ப இது பச்சை அயோக்கியத்தனம். நிர்மலா சீதாராமனுக்காக அவருடைய ஈகோவை இவர் டச் பண்ணிட்டாரு அன்னபூர்ணா சீனிவாசன். அதனால் வானதி சீனிவாசனால் மிரட்டப்பட்டு, பாஜகவினரால் மிரட்டல் விடுக்கப்பட்டு மன்னிப்பு கேட்டு இருக்கின்றார் அன்னபூர்ணா சீனிவாசன். இது கனிமொழி சொல்ற மாதிரி தமிழர்களுக்கும் தமிழர்களுடைய சுயமரியாதையும் சீண்டி பார்க்கின்ற ஒரு செயல். இது மிக மிக கேவலமான, கண்டிக்க வேண்டிய ஒரு செயல். அன்னபூர்ணா சீனிவாசன் நியாயமா என்ன கேட்டிருக்குன்னா, ஜிஎஸ்டிய ரத்து பண்ணுங்கன்னு கேட்டிருக்கணும். இப்ப ஜிஎஸ்டி 18% இருந்ததை இன்றைக்கு 28% வரைக்கும் உயர்த்தி இருக்கிறாங்க. இது ஒரு வரி பயங்கரவாதம். இது ஹோட்டல் உரிமையாளர்கள், சிறு குறு வணிகம் செய்பவர்கள், சாதாரண மக்கள் மீது தொடுக்கப்படுகின்ற மிகப்பெரிய தாக்குதல். எல்லா பொருளுக்குமே, திங்கிற பிஸ்கட்டுக்கு வரி, சோப்புக்கு வரி, ஆனா தங்கத்துக்கு வரி கிடையாது. ஜிஎஸ்டி வரி விலக்கு இருக்குது தங்க பிஸ்கட்டுக்கு. இப்படி பணக்காரர்கள் அவர்கள் பயன்படுத்துகின்ற பொருட்களுக்கு வரி இல்லை, சாமானிய மக்கள் பயன்படுத்துகின்ற அன்றாட பொருட்களுக்கு வரி. இட்லிங்க, ஹோட்டல்ல போய் இட்லி சாப்பிட்டா வரி. இப்போ புதுசா அந்த 28% வரி உயர்த்தி இருக்காங்கல்ல, அதுல என்னன்னா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் ஐசியூல அட்மிட் ஆயிடுறீங்க பிரைவேட்ல,
அட்மிட் ஆயிடுறீங்க அப்படின்னா அதுக்கு 5% வரி. ஐசியூல நாளைக்கு சாக போற கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்கிறவன் போய் அட்மிட் ஆவான். அப்படி நீ அட்மிட் ஆறதுதான் குற்றம். அங்க போய் 5% வரி போட்டா அவன் 5% வரியை கட்டுறதுலயே செத்து போயிடுவான். இப்படி ஒரு அநியாயத்தை, ஒரு வரி பயங்கரவாதத்தை இவர்கள் செய்கிறார்கள். ஆனா இவங்க கடந்த 10 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 25 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு வாரா கடன், வரி தள்ளுபடி, வரி சலுகைகள் அப்படின்ற பேர்ல கார்ப்பரேட் கம்பெனி முதலாளிகளுக்கு மட்டும் 25 லட்சம் கோடி ரூபாய் கடனை, வரியை இவர்கள் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையான உழைக்கும் மக்கள் மீது மிக கடுமையான வரிச்சுமையை செலுத்துறாங்க. பெட்ரோல் டீசல் மீதான வரி, அப்புறம் இதே பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி அப்படின்ற பேர்ல நேர்முக மறைமுகமாக பல்வேறு வரியை போட்டு இவர்களுடைய வாழ்க்கையை அழித்திருக்கிறார்கள். இப்ப அன்னபூர்ணா சீனிவாசன் மேட்டருக்கு வருவோம். அவர் சொன்னதே தப்பும்ப. நானு முதல்ல வரியை நீக்கியான்னு அவர் கேட்டிருக்கணும். ஆனா அவர் ரெகுலரைஸ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை தான் வைக்கிறாரு. அங்க இருக்கிறவங்க சிரிச்சுட்டாங்க. சிரிச்சுட்டா தாங்க முடியுமா மாமியால? மாமிக்கு எரிச்சல், அதே போல வானதிக்கும் எரிச்சல். அந்த எரிச்சலை அங்க காட்ட முடியாது. காட்டினா எல்லா தொழிலதிபர்கள் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கணும். இன்னும் சொல்ல போனால் இந்த அன்னபூர்ணா சீனிவாசன்றவரு அவருடைய ஹோட்டல் உரிமையாளர் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த ஹோட்டல் சங்கத்துக்கு கௌரவ தலைவராக இருக்கின்றார். அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்றார். அவரை பகைத்து கொண்டால் ஒட்டுமொத்தமாக அனைத்து ஹோட்டல் உரிமையாளர்களும் பாஜகவிற்கு எதிராக திரும்புவார்கள் அப்படின்ற காரணம் தான். இப்ப வானதி சீனிவாசனே இன்னைக்கு கொடுத்த பேட்டியில அவங்களே தெளிவா சொல்றாங்க, அவருக்கும் எனக்கும் நட்பு இருக்குது, எனக்கு சகோதரர் மாதிரி நீண்ட கால பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஹோட்டல்ல இந்த மாதிரி போய் அடாவடி எல்லாம் செய்திருப்பதற்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. இன்னைக்கு வானதி சீனிவாசன் சொல்றாங்க, நாங்களும் ஒரு பெண் தானே, அதனாலதானே இப்படி கேக்குறீங்க. இந்த இடத்தில் ஒரு ஆண் அமைச்சர் இருந்திருந்தால், இந்த இடத்தில் ஒரு ஆண் எம்எல்ஏ இருந்திருந்தால் நீங்கள் இப்படி கேட்டிருப்பீர்களா அப்படின்றாங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா நமக்கு இருக்குது. நாங்களும் ஒரு பெண் தானே அப்படின்னு சொல்றாங்க. இவங்க தேசிய மகளிர் அணி தலைவராக இருக்கிறார் பாஜகவில். மணிப்பூர்ல பெண்கள் பாதிக்கப்பட்ட பொழுது, நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்ட பொழுது அவர்களும் பெண் தானே அப்படின்னு சிந்திச்சாங்களா? இல்ல தமிழக பாஜகவிற்குள் எத்தனை பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு அவங்க புகார் கொடுத்து கதறினார்கள், கெஞ்சினார்கள், அதுக்கு ஏதாவது குரல் கொடுத்தாங்களா? பில்கிஸ் பானுக்கு ஏதாவது குரல் கொடுத்தாங்களா? காஷ்மீரில் ஆசிஃபா என்கின்ற 8 வயது சிறுமிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை RSS காரன் பண்றான், அவனுக்கு ஆதரவாக தேசிய கொடியோடு RSS காரர்களும் பாஜக அமைச்சர்களும் ஊர்வலம் போனாங்க அவனை காப்பாற்றுவதற்கு. அன்றைக்கு அங்கேயும் பாதிக்கப்பட்டது ஒரு பெண் தானே அப்படின்னு முழக்கமிட்டார்களா, இல்ல பேசினார்களா? இன்னைக்கு இவர்களும் ஒரு பெண் தானா? இவங்கெல்லாம் முதல்ல மனிதர்களே கிடையாது. இவங்க பெண் ஆண்ற வித்தியாசம் கிடையாது. ஏங்க, வெங்காயம் பூண்டு விலை ஏறி போச்சு, ஒரு சட்னி அரைச்சு கூட மக்களால சாப்பிட முடியல, என்னங்க இப்படி எல்லாம் செய்யறீங்க அப்படின்னு நாடாளுமன்றத்தில் கேட்டா, எங்க ஆத்துல பூண்டு வெங்காயம் எல்லாம் சாப்பிடுறது இல்ல அப்படின்னு திமிராக பதிலளித்தவர் இந்த நிர்மலா சீதாராமன். அதே போல தூத்துக்குடி வெள்ளத்தில் மிதந்து கொண்டு இருக்கிறது. தூத்துக்குடி, நெல்லை, சிவகாசி இந்த மாவட்டங்கள் எல்லாம் ஏதாவது நிதி கொடுங்க அப்படின்னு கேட்டப்ப ஒன்றிய அமைச்சர்கள், இது என்ன ஏடிஎம் மிஷினா நீங்க கேட்கறப்பெல்லாம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் கேட்டாரு, இல்ல உங்க அப்பா வீட்டு பணத்தையா கேட்கிறோம் அப்படின்னு. அன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு பார்வையிட வந்த நிர்மலா சீதாராமன் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் மக்களுக்கு நிவாரணம் தருவதை பற்றி பேசாம 6000 ரூபாய் தமிழ்நாடு அரசு நிவாரணம் கொடுத்துச்சு. 6000 ரூபாயை பிச்சைன்னு சொன்னாங்க. இது எவ்வளவு கேடுகட்ட ஒரு விஷமத்தனமான வார்த்தை. அதுக்கு அப்படி பேசிட்டு ஸ்ரீவைகுண்டம் கோயிலுக்கு போயிட்டு கோயிலை சுத்தி எவனோ ஒண்ணு கடிக்கிறானா, அதை சரி பண்ணணும்னு சொல்லி இந்து அறநிலைத்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு மிரட்டுறாங்க. மிரட்டியதோடு மட்டும் இல்லாமல் உண்டியல்ல போடாதீங்கோ, காசை தட்டுல போடுங்கோ அப்படின்னு அங்க போய் அட்வைஸ் பண்ற. எவ்வளவு திமிரு இருந்தா நீ முழுக்க முழுக்க மக்கள் விரோதமா செயல்பட்டுட்டு உன்னை எதிர்த்து கேள்வி கேட்கிறார்கள். அதுவும் எதிர்ப்பான கேள்வி கூட கிடையாது. இந்த பிரச்சனைய சரி பண்ணுங்க, டாக்ஸை ரெகுலரைஸ் பண்ணுங்க. அவர் அன்னபூர்ணா சீனிவாசன் சொல்றாரு, ஒரே மாதிரி ஏத்தி விட்டுறதுனால ஏத்தி விட்டுருங்க அப்படின்றாரு. இதுலயும் எவ்வளவு பெரிய பாகுபாடு பாருங்க. வட இந்தியாவுல அதிகம் ஸ்வீட் சாப்பிடுறானுங்க, அதனால 5% மட்டும்தான் ஸ்வீட்டுக்கு வரி, ஜிஎஸ்டி. தென்னிந்தியாவுல காரம் அதிகமா சாப்பிடுறாங்க, அதனால 12%. இது எவ்வளவு பெரிய அநியாயம். ஏன்டா திங்கிறதுல கூட வடநாட்டுக்கு வரி கம்மி, தென்னாட்டுக்கு வரி அதிகம்னா அப்புறம் நாங்கெல்லாம் என்ன வரி கட்டுறதுக்காகவே
பிறந்திருக்கிறோம், நீங்க எல்லாம் புடிங்கி திங்கிறதுக்காகவே பிறந்திருக்கிறீங்களான்ற கேள்வி வருதா இல்லையா? இப்ப ராகுல் காந்தி இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு, தன்னுடைய பணக்கார நண்பர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரி தள்ளுபடி செய்கிறார்கள். உண்மையிலேயே கார்பரேட் டாக்ஸ் வந்து பயங்கரமா குறைச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் 1,50,000 கோடி ரூபாய் அளவிற்கு வரி தள்ளுபடி, வாராக்கடன் தள்ளுபடியே செய்யறாங்க. ஆனால் சாமானிய மக்கள் மீதான டாக்ஸ குறைக்க மறுக்கிறாங்க. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்தி இருக்கிறார்களா? அதன் மேல 40 ரூபாய் அளவுக்கு வரி போட்டு சம்பாதிக்கிறாங்க. அப்படி வரி போடுவதால், அப்படி டாக்ஸ் போடுறதுனால எல்லா பொருட்களுடைய விலையும் ஏறுது. இப்ப டிரான்ஸ்போர்ட் பண்ணி கிராமத்துல இருந்து நகரத்திற்கு ஒரு விளைவிச்ச பொருளை எடுத்துட்டு வரணும். ஒரு தக்காளி இருக்குதுன்னா அதை எடுத்துட்டு வரணும். பெட்ரோல் டீசல் இவ்வளவு ஆகிறப்ப வாடகை உயரும். வாடகை உயரும் பொழுது அந்த தக்காளி மீதுதான் அந்த வாடகை விலையை வைத்து வசூல் செய்ய வேண்டியது இருக்குது. அப்ப தன்னியல்பாகவே எல்லா பொருட்களினுடைய விலை அப்படின்றது உயருது. இப்ப ஒரு புறம் இப்படி கார்பரேட்டுகளுக்கு தள்ளுபடியை செய்து விட்டு அந்த பணத்தை எங்க இருந்து எடுக்கிறாங்க? உன் பாக்கெட்டு என் பாக்கெட்ல இருந்து எடுக்கிறாங்க. நீ பெட்ரோல் போடுற, நானும் பெட்ரோல் போடுறேன். நீயும் அன்றாட பொருட்களை தினசரி காய்கறியில இருந்து அரிசியில இருந்து பேக் பண்ண எல்லா பொருளுக்குமே ஜிஎஸ்டிங்க. இப்படி ஜிஎஸ்டி போட்டு சம்பாதிக்கின்ற இந்த வரி பயங்கரவாதத்தை இன்றைக்கு ராகுல் காந்தி கண்டித்திருக்கின்றார். இப்ப அவரு இத ஜனரஞ்சகமா பேசிட்டாரு, இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அவரா எதுக்கு வந்து மன்னிப்பு கேட்க போறாரு? இத வானதி சீனிவாசன் சொல்றாங்க, விடாம நைட் எல்லாம் அவர் கால் பண்ணாரு, கால் பண்ணி வந்து மன்னிப்பு கேட்டாரு அப்படின்றாங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வானதி சீனிவாசன் இத சொல்றாங்க. அவராக வந்து அவர் மன்னிப்பு கேட்பதற்கான என்ன அவசியம் இருக்குது? இது ஏதாவது இஷ்யூ ஆனிச்சா பெரிய அளவுல ஊடகங்களால கூட இந்த இஷ்யூ கவர் பண்ணப்படல. சும்மா 1-2 செய்தி சேனல்கள்ல தான் கலகலப்பாக கேள்வி எழுப்பியா அவரும் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஆமா, எதிர்ப்பு பேசல. அப்போ இது என்னன்னா ஒரு இன்சல்ட். ஏன் முன்னாடி வந்து நீ இப்படி பேசலாமான்னு ஊருகா மாமிக்கு ஒரு இன்சல்ட் ஆயிருச்சு. அதனால அந்த இன்சல்ட்ட வந்து நீ மன்னிப்பு கேட்கணும்னு வர வைக்கிறாங்க. வர வச்சு அவரை வயசான பெரியவர், அவரை எந்திரிச்சு நிக்க வச்சு கையெடுத்து கும்பிட்டு, அம்மா நான் வந்து சொன்னது தப்பா கண்மையாயிருச்சு, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு எந்த பார்ட்டி பின்புலமும் இல்லை, நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் அல்ல அப்படின்றாங்க. இதுவும் வானதி சீனிவாசன் சொல்றாங்க, நான் ஒரு கடைக்கு போய் ஜிலேபியே சாப்பிட்டது இல்லை அப்படின்னு. இன்னும் வானதி என்னென்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஜிலேபின்னா என்னன்னே எனக்கு தெரியாது, நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற அளவுக்கு கூட இந்த அம்மா பொய் சொல்வதற்கு தயங்காதவர் தான். அன்னபூர்ணா சீனிவாசனை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சதே மிகப்பெரிய அயோக்கியத்தனம், மிக கேடுகட்ட கேவலமான செயல். அதை பின்னாடி நின்று வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல பாத்தியா மன்னிப்பு கேட்டாரு, நேத்து வந்து அவர் வந்து கலகலப்பா வந்து கேள்வி கேட்டாருன்னு மிதப்புல இருந்திருக்கலாம், இன்னைக்கு பார் மன்னிப்பு கேட்டுட்டார் அப்படின்ற ரீதியில அந்த வீடியோ எடுத்து சங்கிகள்லாம் பரப்புறானுங்க. அவனுங்களோட ட்விட்டர் பக்கத்துல போடுறானுங்க, பாத்தியா மன்னிப்பு கேட்டாரு, இப்ப என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி அவரை அவமானப்படுத்துவதாக நினைத்து கொண்டு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு சங்கிகள் அம்பலப்பட்டு போய் நிற்கிறார்கள். அது ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முதல் பாஜகவினுடைய ஒரு டம்மி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் வரை அத்துணை நபர்களும் அம்பலப்பட்டு போய் நிற்கிறார்கள். இந்த நிலையில பாஜகவை சார்ந்த மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. இப்படி வந்து அவரை மன்னிப்பு கேட்க வச்சு வீடியோ போட்டதுக்கு வந்து அண்ணாமலை வந்து மன்னிப்பு தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது தொழில் போட்டி, வானதி சீனிவாசனுக்கும் ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கும் இடையே நடக்கின்ற தொழில் போட்டி இது. எந்தெந்த தொழிலதிபர்களிடமெல்லாம் பிச்சை எடுத்து கோவை தெற்கு தொகுதியில் நின்று எம்எல்ஏ ஆனாரோ வானதி சீனிவாசன், அந்த தொழிலதிபர்களையே பகைத்துக் கொள்வதற்கு, அவர்களையே எட்டி உதைப்பதற்கு தயாராகிவிட்டார். அப்படி தயாராகி இந்த வேலையை செய்தவுடன் அந்த இடத்தை நம்ம போய் பிடிச்சுக்கணும், அந்த தொழிலதிபர்களிடம் நம்ம போய் செல்ல பிள்ளையாக, அவர்களுடைய செல்ல ஆட்டுக்குட்டியாக நம்ம மாற வேண்டும் அப்படின்ற காரணத்திற்காக இவர் மன்னிப்பு கேட்கிறார். வானதியை பின்னாடி தள்ளுறாரு, வானதியை ஓவர் டேக் பண்ணி அண்ணாமலை முன்னாடி போய் நிக்கிறாரு. அதனாலதான் இப்படி மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா நிர்மலா சீதாராமனை அவமானப்படுத்தியதற்காக இல்ல, நிர்மலா சீதாராமனை அம்பலப்படுத்தி விட்டார் இந்த அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர். அதனால நிர்மலா சீதாராமனிடம் தனக்கு நல்ல பேர் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இவரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைத்தது மட்டும் இல்லாமல் அதை ஒரு நியாயப்படுத்தி ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அங்க இருக்கிற கட்சிக்காரங்க யாராவது எடுத்து வெளியிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. இவங்க 3 பேர் தான் அங்க இருக்கிறாங்க அந்த ரூம்ல. ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், வானதி சீனிவாசன், அன்னபூர்ணா சீனிவாசன், இவங்க 3 பேர் இருக்கிறாங்க. இங்க என்ன பல நூற்றுக்கணக்கான கட்சிக்காரங்க இருந்திருப்பாங்களா? அவங்களுடைய பிஏ தான் பக்கத்துல இருந்திருப்பாங்க. அவங்களே விட்டு வீடியோ எடுக்க வச்சு அந்த வீடியோ வந்து சேனல்ஸ் கொடுக்குறாங்க. ஆமா, சேனல்ஸ் கொடுத்து
அவங்கள அவமானப்படுத்துறாங்க, திட்டமிட்டு அவமானப்படுத்திட்டு இந்த கேடுகட்ட மன்னிப்பு நாடகம் வேற ஒரு பக்கம். நான் ஒரு எம்எல்ஏவா இருக்கிறேன், என்ன வந்து எல்லாரும் முன்னாடியும் அந்த அம்மா வராங்க கடைக்கு, அந்த அம்மா எதனா சாப்பிட்டு தினக்கும் சண்டை போடுறாங்கன்னு சொல்லி இப்படி பேசுறது வந்து ஒரு பெண்ணுன்றதுனால தான் இந்த தைரியத்துல பேசுறாங்க, இப்படி இழிவுபடுத்துறாங்க, இது தப்பு தானே அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த பெண் அப்படின்ற விக்டிம் கார்டை பாஜகவுல இருக்கிற யாருமே எடுக்க கூடாது. அதை எடுப்பதற்கு எந்த தகுதியுமே இல்ல. பாஜக என்பதே ஒரு ரேபிஸ்ட் கட்சி. அந்த கட்சியில இருந்துகிட்டு என்ன நீங்க பெண் தானே அப்படின்னா நாங்க என்ன எலிச்சவாயனா எங்கெல்லாம் பார்த்தா அப்படி தெரியுதா? இதே வானதி சீனிவாசனுடைய அந்த கோவை பாஜக அலுவலகத்தில், அவங்களுடைய எம்எல்ஏ அலுவலகத்தில் ஒரு பெண்ணை வந்து தொடர்ச்சியாக ரேப் பண்றான் அவங்களோட சொந்தக்கார பையன், அந்த அலுவலகத்தில் வேலைக்கு இருக்கிறவங்க. அந்த விஷயத்துல அவனை அந்த அன்னைக்கு வானதி சீனிவாசன் எதையுமே தட்டி கேட்கலையே. அந்த பையனை காப்பாத்துற வேலையை தான் வானதி சீனிவாசன் செஞ்சாங்க. தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எந்த அளவுக்கு அந்த பிரச்சனையை மூடி மறைக்க முடியுமோ அதைத்தான் இந்த வானதி சீனிவாசன் செஞ்சாங்க. எப்பயுமே நேர்மையா நடந்துக்கல. அதே போல இவங்களும் அப்படிதான். நேத்து வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க நிர்மலா சீதாராமன் இந்த விவகாரம் தொடர்பா. அதாவது பிரஸ் மீட்டுக்கு முன்னாடிதான் அவரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சது. பிரஸ் மீட்ல நேத்து வந்து அன்னபூர்ணா சீனிவாசன் இப்படி கேள்வி கேட்டாரு, பாருங்க ஊருகா மாமியை வந்து கலாய்ச்சி தள்ளிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லி சந்தோஷப்படலாம். பட் ஆனா நான் அதை பத்தி கவலைப்பட போறது இல்லை, இதுதான் எனக்கு அவர் கேட்ட கேள்விக்கான பதில் அப்படின்றாங்க. நீ யோக்கியமா இருந்தா அவர் கேள்வி கேட்டப்பயே சொல்லி இருக்கணும், இல்ல நான் ஜிஎஸ்டியை முறைப்படுத்துறேன், இல்ல ஜிஎஸ்டியை எல்லா பொருட்களுக்கும் ஒரே மாதிரி பண்றேன், ஹோட்டல்களுக்கான பிரச்சனையை தீக்குறேன் அப்படின்னு நீ பதில் சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு ஊருகா மாமின்னு என்ன கிண்டல் பண்ணுவாங்க, நான் அதுக்கு வெக்கப்பட போறது இல்ல. நாயாக கூலிப்படையாக இருந்து கொண்டு இந்த ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களை, பெரும்பான்மை மக்களை சாகடிக்கின்ற வேலையை, கடித்து குதறுகின்ற வேலையை பாஜக அரசும் நீங்களும் தினசரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க எதுக்காக வருத்தப்பட போறீங்க? மானக்கேடா கேட்டா கூட சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா தான் இருக்க போறீங்க. ஆனா உங்களையும் எதிர்த்து கேள்வி கேட்கிறார்கள், நீங்கள் செய்கின்ற தவறையும் தமிழ்நாட்டில் சுட்டி காட்டுகிறார்கள் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது. அப்படின்றதா உங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய அடி. இன்னும் சொல்ல போனால் ஊருகா மாமின்னு சொல்லுவாங்களாம், வேற என்ன மாமின்னு சொல்றது? அப்புறம் வானதி வந்து சொல்றாங்க அவர் வந்து ஒரு RSS காரர் தான், எங்க குடும்பமும் RSS குடும்பம் அப்படின்னு அன்னபூர்ணா சீனிவாசன் வந்து சொன்னாரு அப்படின்றாங்க. இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். முக்கியமான தொழிலதிபர்கள் இவர்கள் எல்லாம் RSS ஓடு இணைந்து இருக்கிறார்கள், பாஜகவோடு இணைந்து இருக்கிறார்கள். ஏன்னா அப்படி இணைந்து இருந்தால்தான் நம்ம லாபகமா தொழில் பண்ண முடியும். இல்லைன்னா நம்மளை டார்ச்சர் பண்ணி பணம் பிடுங்குவானுங்க. இப்பயும் கப்பம் கட்டிட்டு தான் இருப்பானுங்க, இன்னும் கூடுதலாக கப்பம் கட்ட வேண்டும் என்பதற்காக RSS ஓடு இணக்கமாக பயணிக்கிறார்கள். அந்த காரணத்தினால்தான் அங்க அவங்க எதுவும் பேச முடியாம இருக்கிறாங்க. அங்க அவர் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எத்தனை தொழிலதிபர்கள் இப்படி பாஜகவுல இருக்கிறாங்க அப்படின்றது தெரியல. அதனால்தான் அவரும் வந்து இந்த அம்மா வந்து பண்ற அழிச்சாட்டியங்களை ஒரு நெருக்கமாக குடும்ப உறுப்பினரிடம் பேசுவதை போல அங்க பேசி இருக்கிறாரு. அப்பயே மறுத்து நீங்க பதில் சொல்வதை விட்டு இப்படி தனியா கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சு அந்த வீடியோவை எடுத்து வெளியே போடுறது மிக மிக கேவலமான ஒரு எச்சைத்தனத்தின் உச்சம் அப்படின்னு தான் இதை சொல்லணும்.